வவுனியால பார்த்தோம். நீங்கள் வவுனியா தான் பண்ணுங்க. அம்மா எல்லாருமே அவங்க அம்மா அவங்க 100 100 அப்பா அப்பா அவங்க 100 அப்பா துரையா இருந்தார். துரை அங்கே துரைன்னா ஜமீன் அங்கே எங்கள் அப்பா ஜமீன் தான். அவர் பழைய ஃபோட்டோ படிச்சு ஒரு எம்டி படிச்சுட்டார். டாக்டர்களுக்கு தான் எழுதுவார். இந்த ஆளுங்க அப்பா ஸ்லோன் போட்டோம். ஏக்கர் வரி பற்று சீட்டுனா இடத்துக்கு அப்பா துரையா இருந்தாரா. அப்பா செமையாக இருக்காரு. இது என்னது மதவு வைத்த குளம். மதவு வைத்த வவுனியாவில் இருக்கா? எங்க சொந்த பந்தம் வசதியான அதான் எல்லாமே வசதியாக தான் இருப்பாங்க. பற்ற வச்சா எரிஞ்சிரும் போல. பாக்ஸிங் பழகலாம் 40 ரெடி. சொல்லியாச்சுன்னா 90 ரூபா டவுன் வந்துடுவேன். கோயிலுக்குள்ளால என்ன குறைச்சிட்டேன். சரி கூப்பிட்டுறேன். சரி குட்டியை பார்க்கட்டும். ஓகேன்னா ரூபா உடனே எடுத்து. சரி சரி. இந்த சரவணா 1 லட்ச ரூபா அந்த பைக்கு. ரொம்ப பாவம். நக்கிறதுக்கு சாப்பிடலையா? இங்கே போ பின்னாடி போ. சிரிக்காத. கொஞ்ச நாளாக தண்ணியை ஊற்றலை வீட்டுக்கு மேலே. அப்படியே ஓலையெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்படியே பற்ற வச்சா எரிஞ்சிரும் போல அந்தளவுக்கு மாறிட்டு நல்லா காஞ்சிட்டு. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் தண்ணியை நினச்சிட்டோன்னா நினச்சி விட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் அள்ளி உள்ள தண்ணி நல்லா ஃபுல்லாக நினச்சிட்டேன். தண்ணி கீழே போட்டு நிறைய முருங்கக்கா முத்திட்டு இப்போ ஆட்டுக்கு தான் வெட்டி போடணும். போங்களா போய் வெட்டுங்களேன். நில்லுங்களேன். போய் நில்லுப்போ. படிதா பாட்டு போடுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. போல மோனிசா போ. எங்கடா ஓகே. இப்போ கேக்கில் சாப்பிடக்கூடாது. ஓகே யோஸ் போ. என்ன வளர்ந்துட்டியா? பாக்ஸிங் பழகலாம். நந்தினியை பார்க்குற மாதிரியே இருக்கு. எத்தனை வயசு? 47 வயசு. வாங்க கை கழுவுனீங்களா? அவங்க வெயிட் தருவாங்க. வெயிட் இங்கே எல்லாம் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. கோசி என்ன? ரெடி. நேரா எல்லாம் இங்கே பாருங்க. எல்லாம் பாருங்க.
அது ஒன்றும் தப்பு இல்லை. அது கொம்பு அது குறையும் வேணா அந்த கொம்பு உடிச்சு எடுத்துடலாம். அது அடுத்த ஒன்று. அதான் இன்னொரு குட்டி உண்டு இல்லாமல் அதே உள்ள ஒன்று நிற்கும்ல. பிளேட் வச்சு ஐசர் எடுக்கலாம். ஐசர் பிளேடு நறுக்கி விட்டா அது தானாக தடுத்துரும். அது நாங்கள் நாளை கழிச்சு வெட்டிடுவோமே. நாளைக்கு கழிச்சு செவ்வாய்க்கிழமை வருதுல. சரி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். கோயிலுக்கு தான் எனக்கு வேற யாருக்கும் இல்லை. நான் பேச மாட்டேன். ஏடி குடின்னு சொல்ல மாட்டேன். சொல்லியாச்சுன்னா ₹90 டாவுன் சொல்லுவேன். கோயிலுக்கு தான் போய் பேச முடியாது. நான் அதை சொல்ல ₹9 என்ன பெருசா சொல்ல. கோயிலுக்கு உங்களால என்ன குறைச்சு தான். சரி என்னண்ணே? சரி ஆமாம் ஆமாம். நான் உங்க நம்பர் இருக்குல்ல? ஆமாம் கூப்பிடுங்க. எனக்கு கூப்பிடுங்க. சரி என் பையனை எங்கள் வீட்டை வச்சு கூப்பிட்டு வரேன். சரி குட்டியை பார்க்கட்டும். ஓகேன்னா ரூபா உடனே எடுத்து. சரி சரி நீங்கள் வேறாட்டி சொல்லி கூட எனக்கு கேட்காம சொல்லக்கூடாது. சரி சரி ஓகே. ஏன்னா சொல்லிட்டு விட்டோம்ல கோயிலுக்குங்கிறது. ஓகே ஆமா நான் இன்னொரு ஆள் வந்தாலும் என்கிட்ட கேட்டு கொடுக்கணும். சரி ஓகே ஓகே அது பிரச்சனை இல்லை. கோயிலுக்குன்னு சொல்லிட்டேன். மற்ற வீட்டுக்குன்னா பரவாயில்ல. கொஞ்சம் சொல்ல கேட்காம கொடுத்துடலாம். உங்க நம்பர் நான் பேசுறேன் இப்போ. சரியா? கட்டி போடவா என்ன மாதிரி முக்கரங்கிட்ட கட்டி போடுங்க. அது கூட நிற்க எங்கே ஒங்கி போகாதுமா. போனாலும் எங்கே போகுது? கட்டி போடுங்க. கட்டி போட்டு நிறைய போடுங்க. இந்த வாரம் வரேன் நம்ம என் பையனுக்கு. அப்போ பைக்கு இன்னொரு பைக்கு தான் எடுத்துக்கலாம். எடுத்துனா நீ கூட போயிடும். இன்னொரு கடை இருந்துச்சு அதுங்க இன்னும் நிற்குமே. இப்போ கோயிலுக்கு தான் அதுக்கும் நல்லா நல்லா நிற்குது. கருப்பு வெள்ளையும் அறுக்க மாட்டீங்களா? சுத்த கருப்பா இருக்கும். அது வெட்டலாம். அது கோயிலுக்கு ராமநாடு கோயில். அது கருப்பு சுத்த கருப்பு. இது வந்து ஒரே கருமா. இதோட மெரிஞ்சால தான் இருக்கும். இதுதான் மெரிஞ்சிருக்கு. எப்பா கிடாய் கிடைக்கு 2 கிடாய். கருப்பு கிடாய். இது கொடுக்க வேணே. இது கோயிலுக்கு வரணிக்காங்க. அதான்பா அதான். அம்மாட்ட சொல்லு. இந்த முகாமில் நல்ல குடி தான். 2 கிடாய் கிடக்கு. ஒன்று இது வந்து ஒரு 10 கிலோ இருக்கும். இன்னொன்று 12 கிலோ இருக்கும். அந்த அதான் நான் அப்புறம் பேசுகிறேன். சரி அம்மாவை மட்டும் சொல்லி வாங்குவானேன்னு கேளு. ஐயையோ நீ ஒரு வார்த்தை சொல்லு அம்மாட்ட. சொல்லி விஜயை வந்து பரிசு ரெட்டு வச்சுரு. பரிசு ரெட்டு அம்மாட்ட ஒரு 1000 வாங்கிட்டு வச்சுரு. ₹8 இருக்கு. அவங்க கேட்கறது கேட்காங்க. நான் ஒரு 1000 வாங்கிட்டு நான் பிறகு சாப்பிட கொடுத்தேன். என்ன 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 10 கிலோ இருக்கு. 10 கிலோ இருக்குமா? 10 கிலோ இருக்கும். 10 கிலோ கூட தான் இருக்குன்னு சொல்றாங்க. பேசுறாங்க. அந்த கடாய் நல்லா இதை விட அது நல்லா இருக்கு. அதான் நான் சொல்றேன். கிடாய் நல்ல கிடாய் தான். எப்பா இந்த சரவணா கரெக்டா? எங்க உள்ள மிஷின்? பழைய மிஷினா இது? சரியான வெயிட் இருக்கும். பார்க்க அப்படி இருக்கு. நான் வச்சிருக்க மிஷினும் அப்படிதான். தூக்க முடியாது. இதே கம்பெனி தான் நீங்க வச்சிருக்க. தூக்கி பார்க்கட்டும் எவ்வளவு வெயிட் இருக்கு. இந்த மிஷினை தூக்கி வைப்பேன். சும்மா தூக்கட்டுமா? இல்ல பார்க்கவே இல்ல. அப்பா வெயிட் தான். உங்க கம்பெனி மிஷின் தான். ஆனா இது 30 வெயிட் கிடையாது. அதான் என்ன பண்ணுவீங்க? இது வெயிட் இல்ல என்ன பண்ணிருக்கீங்க? மாத்திட்டீங்களோ? இல்ல அந்த மிஷின் முன்னாடி வாங்கினேன். செகண்டா வாங்கினா அவ்வளவு வேலை ஏதோ நம்ம செட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு சொன்னீங்க அந்த லைட் வாங்குங்க அப்படின்னு. எல்லாம் ஆல்டர்ஸ் நான் மெக்கானிக்னால எல்லாம் ஃபுல்லா வேலை பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் புது ஸ்பேர் பார்ட்ஸ். நேத்து கூட செட்டில் மாத்தினேன். நேத்து கூட செட்டில் மாத்தினேன். சரி சரி. செட்டில் அப்பவே அடி வைட்டா மத்தவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் அடிச்சிருவாங்க. நான் வந்து சைட்ல மாத்தினேன். நீங்க ஸ்டோன்ல எங்க செந்தில பாத்தீங்க? ஸ்டோன்ல சிவோல வவுனியால பார்த்தேன். நீங்க வவுனியா தான் பாருங்க. அம்மா எல்லாருமே அவங்க அம்மா அவங்க 100லயா 100 அப்பா அவங்க 100லயா. அப்பா துரையா இருந்தாரு. துரை அங்க துரைனா ஜமீன். அங்க எங்க அப்பா ஜமீன் தான். அவர் பழைய போட்டோ எதுவும் இருக்கா? அவரோட பழைய போட்டோ ஆமா இருக்கு. இப்போ எடுத்து காமிக்க முடியுமா எனக்கு? பேண்ட் சட்டை போட்டா பழைய போட்டோ, இளைஞர்களோட போட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எடுங்களேன். எடுங்க காமி பாப்போம். நான் பார்த்ததே இல்லை. கோட் நிறைய போட்டு கோட் போட்டு தான் இருப்பாரு. இது பரவாயில்லையே. இது ஆனா படிச்ச ஒரு எம்டி படிச்சிருக்காரு.
டாக்டர்களுக்கு தான் எழுதுவாரு. எம்டி கருப்பு தேவர் சண்முகமா ஃபுல் நேம்? ஃபுல் அது தாத்தா கருப்பு தேவர். ஓகே ஓகே. அவங்க அப்பா பேர் வந்து சிதம்பரம். அப்பாட சண்முகம் வந்து எங்க அப்பாட அப்பா. அது தாத்தா கருப்பு தேவர் வந்து தாத்தா. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. அங்கே வந்து ஃபுல் நேமாக தானே போடுவாங்கண்ணே? ஃபுல் நேம் தான் போடுவோம். எங்க அப்பாட பரம்பரையா. நீங்கள் உங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க ஸ்டோன் சர்டிஃபிகேட் இருக்கா? அதெல்லாம் எல்லாமே. இது என்ன ஸ்லோன்? இது என்னது சர்டிஃபிகேட்? ஸ்லோன் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கு. இது என்னது? அது ஸ்லோன் உள்ள இந்த அங்க அப்பா ஸ்லோன் போட்டோம். ஏக்கர் வரி பற்று சீட்னா இடத்துக்கு அப்பா துரையா இருக்குங்க. அப்பா செமையா இருக்காரு. எப்படி இருக்காரு? அழகா இருப்பாரு. துரை எம்டி முடிச்சிட்டாரு. இந்த ஒரு பார்க்க இந்த ஒரு நடிகர் ஞாபகம் வருது. அந்த அந்த பேர் வர மாட்டேங்குது. அந்த நடிகர் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி யார மாதிரி இருக்காரு. டைக்கெட் போட்டு போடுவாரு. இது என்ன? இது நில இதா? இது என்னது? மதவு வைத்த குளம். மதவு வைத்த வவுனியால இருக்கா? ஏக்கர் வரி பற்று சீட்டு எப்போ எடுத்திருக்காங்க? 1977. எப்பா நீங்கள் எத்தனை மணி வந்தீங்க? நாங்கள் வந்து 90. ஓ 90ல் வந்தோம். சரி சரி. இது 90ல் வந்தோம். 90ல் வந்தோம். எங்கள் அப்பா வந்து எங்கள் சொந்த பந்தம்லாம் வசதியானவங்க. அதான் எல்லாமே வசதியாக தான் இருப்பாங்க. எல்லாம் எங்கள் அப்பாவோட சொந்த பந்தம் அவ்வளோ வசதி. அவங்க அம்மாவும் நல்லா படித்தவங்க. ஆமாம் படித்தவங்க. எங்கள் அம்மாவோட அப்பா தாத்தா நல்லா கார்லாம் வச்சுருந்து சொந்த கார் வச்சு ஓடினவர். நல்லா வசதியானாங்க. அப்படி ஆயிடுச்சு. அந்த போர் இல்லாட்டி எல்லாம் நல்லா இருந்திருக்கும் தான். சரி. உங்களோட பேரண்ட் சர்டிஃபிகேட் ஸ்டோன் சர்டிஃபிகேட்டா? இதில் இதா? ஆமாம், இது என்னுடைய தான். பரவாயில்ல. எல்லாம் எவ்வளோ பேர் லைஃப் காலிண்ணே. சரி. 1 லட்ச ரூபா அந்த பைக்கு கிடைக்காதுல்ல. இல்ல கிடைக்காது. இறக்குமதி ஆக போறான் இந்த வண்டி. வேலைட்டு சில பேருக்கு தெரியாது. அதான் நானே ஒரு RS நீங்க 1 லட்ச ரூபா இல்ல 1.5 லட்ச ரூபா போகுது. நீங்க 1 லட்சம் சொல்றீங்க. RS 100க்கு 1 லட்ச ரூபா இறக்குமதி ஆகும். சுசுகி அதே ரேட்டுக்கு இறக்குமதி பண்ணிடுவாங்க. கிடைக்க மாட்டேங்குது. நான் குறிப்பிட்ட ரேட்டு கொடுத்தா கொடுத்துருவேன். 20,000னா இப்ப கூட எழுதி கொடுத்துருவேன். ஆனா என்ன தெரியுமா, சின்ன வேலையை தான் இருக்கு. ஏன் பேர் லேசர் மாத்தணும், சேன் பிராக்கெட் மாட்டணும். FC 3 வருஷம் FC போட்டுக்கலாம். நான் FC போடாம ஓட்டிக்குவேன். 3 வருஷம் FC வச்சுக்கிட்டு 3 வருஷம் FC வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, நான் வரேன். ரொம்ப பாவம் அது. என்ன தின்ற? சாப்பிடலையா? நக்கிறதுக்கு சாப்பிடலையா? போ போ. இல்லை இது வந்து நம்ம தான் தைச்சிக்கணுமா அதில்? ஏன்னா அது ஊசி உடையுமா? நீ சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு அவர். அது இந்த பிரிச்சுட்டு கையிலே தைச்சிக்குவாங்க, அதான் நல்லது அப்படின்றாரு. இங்கே கத்தியெல்லாம் எவ்வளோ நேரம் ஓடி இருப்பார். விஜய் படம் இங்கே பாரு. தேட்டர் ஓனர் வந்து விஜய் ஃபேனு. ஃபர்னிச்சர் ஷோரூம் கடை. எங்கே வச்சுருந்தாங்க? போடுதா?
என்னடி அவங்க கூட அடிங்க அடிங்க ராகு உட்கார்ந்து போறாங்க வந்து கிடைக்காது சும்மா லைட்டாக எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும் எடுத்துக்கோ